அவரை நம்பி வந்ததுனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகளை அவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நம்பி வந்ததுனால அவராலே உங்களுக்கு சகலத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அடுத்தது சங்கீதம் 42:5 சொல்லுகிறது, தேவனை நோக்கி காத்திரு. நம்பிக்கை நமக்கு வேணும் இல்லையா? அடுத்தது காத்திருப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தர் சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய, அதான் ஆண்டவர் சொல்றாரு 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலே ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தாவீது ராஜா சொல்லுகிறார், காத்திரு. அவருடைய பாதத்திலே வந்து காத்திருக்கும் பொழுது இங்க அமர்ந்து அவரை நோக்கி நீங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிற வேளையில் அவர் சொல்லுகிறார் ஆதலான வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, ஏன் எனக்குள்ள திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலே ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை என்ன செய்வேன்? துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் அவரை நான் என்ன செய்வேன்? துதித்துக் கொண்டே இருப்பேன். என் ஆத்துமாவே நீ என்ன செய்யக்கூடாது? கலங்க கூடாது. ஏன் கலங்குற? கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இன்னலையும் துன்பங்களையும் கண்டு நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை ஆதலான வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிறார். கலங்காதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. ஏன்னா நீங்க யாரு? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். அவரை நம்பி வந்திருக்கிறீங்க, அவரை சார்ந்து வாழ்றீங்க, அவரையே அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க. உங்களை கைவிட்டுருவாரா? அதனால்தான் சொல்றாரு தாவீது ராஜா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் நீ திகைக்கிற, நீ தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பை நிமித்தம் நான் இன்னும் அவரை என்ன செய்வேன்? அவர் கொடுத்த இந்த ரட்சிப்பை நினைத்து, அதனாலதான் ஏன் இந்த வருஷத்தின் இந்த கடைசி வாரத்துல எல்லா சபைகளிலும் இப்படி ஒரு பாடல் ஆராதனை செய்கிறார் என்றால் அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நிமித்தம் அவரை துதிக்கிறோம். எத்தனை விலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ரட்சிப்பை நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைதான் இந்த வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையா இருங்க, கர்த்தரை நோக்கி காத்திருங்க, அவருடைய ரட்சிப்பை நிமித்தம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே நாம் நன்றி சொல்லுவதா இருக்கணும். நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தருக்காய் காத்திருங்க. வேதம் சொல்லுகிற, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 130வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க? நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்றேன்? நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். இந்த வேலையில எதைத்தான் சார்ந்து வந்திருக்கிறோம்? உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு, உங்களுடைய காரியங்களை, பல காரியத்தை விட்டுட்டு நான் ஓடி வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும், உங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரியும். நிறைய பேர் நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவார்கள். நீங்களும் அப்படி சொல்லி உட்காரலாம். ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்கள், சொல்லாம வந்திருக்கிறீங்க. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அதிகமா இருந்து உங்க மேல அக்கறை செலுத்தி உங்களுடைய வாசல்களையும் வழிகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் நிச்சயம் சந்திக்க அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையே நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையில என்ன செய்யாது, விழாது. ஒவ்வொரு வார்த்தையில உயிர் இருக்கிறது. நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, அனல் மூட்டுகிற வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளை கேட்கும் பொழுது நம்முடைய செவிகள்ல அதை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள நாம் பலனடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவரா? பாக்கியவான். பாக்கியவான்கள் நம்மெல்லாம். ஏன்னா நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? யாக்கோபின் தேவனை நமக்கு துணையாக என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு துணை யாரு? யாருமே இல்ல நம்ம சொல்லுவோம். நம்ம யாருமே இல்ல, நம்ம யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு துணையாக கர்த்தர் நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறபடினால அவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் என்ன எப்படிப்பட்டவர்களா? நம்ம பாக்கியவான்கள். நம்ம பாக்கியவான்கள். எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்க எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற முடிவு உங்களுக்கு என்ன செய்ய போறார்? ஆண்டவர் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில, இந்த மாதத்தில், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நீ எதை எதிர்பார்த்து வந்தாயோ அதை கொடுக்க அவர் உனக்கு ஆயத்தமாயிருக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கபடியாக நான் உங்க பேரில் எப்படி இருக்கிறேன்? நினைக்கிற நினைவுள்ள நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் எதற்காகவா? தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளே என்ன செய்வாரா? நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. தீமையான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? செய்யவே மாட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அருமையான தேவச்சனமே, நம்பிக்கையோடு இருங்க, காத்திருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை என்ன பண்ணுவார்? செய்வார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளா இருக்கிறபடியால நீங்க தேவனை நோக்கி காத்திருங்க. ஆத்மா கலக தேவையில்லை, நீ அவருக்குள்ள திகைக்க தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்படியே வார்த்தையை நம்பி இருங்க. அவரை நம்புறவங்களை ஒருபோது அவர் வெட்கப்படுத்தினதே இல்ல. உங்களுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் உங்களுடைய ஏக்கத்தையும் வாரத்தையும் அவர் அறிந்தபடினால உங்களுடைய நினைவுகளை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அதையெல்லாம் எதற்கென்றால் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகளையே செய்வார். நன்மையான ஈவுகளை ஜோதிகளின் பிதாவிடத்தில் என்ன செய்து வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ எதிர்பார்த்து வந்த முடிவை கொடுப்பதற்கு அவர் நினைவோடு அப்படியே முழங்கால படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரலோகத்தின் தந்தையே, இந்த வருஷத்தை தொடங்கி ஆண்டவரை இந்த கடைசி மாதத்தில், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில, இந்த அதிகால வேளையில, இந்த மதியான நேரத்தில் உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் நன்றியோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து பாடி உம்மை துதித்ததை நீ கனப்படுத்தினதை அறிந்தீர் ஆண்டவரே. அவருடைய நினைவுகளை அறிந்திருக்கிறபடினால அவருடைய நினைவை அறிந்த ஆண்டவருடைய முடிவு என்ன என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவருடைய ஏக்கங்கள் வாழைகள் என்ன என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. எதை செய்தாலும் தீமைக்கு செய்த தேவன் அல்லப்பா, நன்மைக்காக காரியங்களை செய்த தேவன். இந்த காலவெளியில வந்தவுடைய மக்களை கரத்துல ஒப்படைத்து நான் செபிக்கிறேன். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்தவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த வார்த்தைகளோட வாழ்க்கையில பலிக்கட்டும். வருகிற ஆண்டவரே, புது வருஷம் அவளுக்கு நன்மையை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் தொடர்ந்து பாடினார்கள், உடைய நாமம் மகிமைப்பட்டது, அதற்காக நன்றி. இன்னும் பாட போற பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து இந்த பழைய வருட ஆராதனையில பாடி உம்மை துதித்து நன்றி சொல்ல அவளுக்கு உதவி செய்யும். வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. நம்பிக்கையோடு வந்த மக்களுடைய
எதிர்பார்க்கிற முடிவை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீட்போகாது சொன்ன ஆண்டவர், நம்பி வந்தபடி பிள்ளைகள் நம்பிக்கை வீட்போகாதபடிக்கு இந்த நாளுக்குரிய நன்மையினால, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால, இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தோடும் அவருடைய வேலை ஸ்தலங்களிலும் பிரயாணத்திலும் இருப்பதாக. தேவநாமமே உடைய பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படுவதாக. அனைத்தையும் உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தரை உடைய ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி ஆண்டவருக்கு என்று. புதன்கிழமை இரவு 10 மணிக்கு என்ன இருக்கு? பழைய வருட ஆராதனைக்கு. அதுக்கு இடையில நமக்கு